வெற்றி கழகத்தின் சார்பில் கொடி அறிமுக விழா நிகழ்வானது நாளை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த நிகழ்விற்கு சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் பாதுகாப்பு கோரி மனு அளிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. கூடுதல் தகவல்களை சசிதரன் வழங்க கேட்கலாம். சசிதரன் வணக்கம். தற்பொழுது யாருடைய தலைமையில் இந்த பாதுகாப்பு கோரி மனு அளிக்க வந்திருக்கிறார்கள்? என்ன நிலவரம் நீடிக்கிறது? நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் சார்பில் நாளை கொடி அறிமுக விழா நடைபெற இருக்கிறது. சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய அந்த கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வுக்கு ஏற்கனவே பழையூர் காவல் நிலையத்தில் மனு கேட்டு பாதுகாப்பு கேட்டு மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. இது இல்லாமல் தாம்பரம் காவல் ஆணையர் அலுவலகத்திலும் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக போலீஸ் பொதுமக்கள் அதிக அளவில் கூடுவார்கள், ரசிகர்கள் அதிக அளவில் வருவார்கள், கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க அதிக அளவில் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் போலீஸ் பாதுகாப்பு கேட்டு தற்போது பாதுகாப்பு மனு கேட்டு மனு அளித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இது தொடர்பாக ட்ரோன் பறப்பதற்கான அனுமதி கேட்டும் அவர்கள் காவல்துறை சார்பில் கேட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக தாம்பரம் காவல் ஆணையர் அலுவலகம் மற்றும் பனையூர் காவல் நிலையத்தில் அளிக்கக்கூடிய நிலையில் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்திலும் பாதுகாப்பு கேட்டு மனு அளித்து தற்போது ஈசிஆர் சரவணன் தலைமையில் ஒரு குழுவினர் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். காவல் ஆணையர் அலுவலகத்தை நேரில் சந்தித்து நாளை நடைபெற இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கொடி அறிமுக நிகழ்ச்சிக்கு பல்வேறு நபர்கள் வருகை தருகிறார்கள். இதனால் எங்கள் நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்படுகிறது. மனு அளித்த பின்பு அவர்கள் செய்தியாளர்களை சந்திப்பார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சசிதரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.